தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதிக்கு கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ரஞ்சிதம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? நேரா போய் பரமன்கிட்ட சொல்றாங்க. உடனே பரமனும் வந்து உன் கையில் அடிபடவே இல்லை, உனக்கு கையெல்லாம் உடையவே இல்லைன்னு ரஞ்சிதம் சொல்றா அப்படின்னு உடனே, இல்லை இல்லை அவ ஏதோ கனவு கண்டிருப்பாளாட்டுக்கு, என் கை தான் உடஞ்சிடுச்சே, நீங்களும் தானே ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படின்னு இளமதி சொல்ல, இப்பயே பாருங்க அவ கை உடையலன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஓடி போய் ரஞ்சிதம் இளமதியோட கையை பிடிச்சி முறுக்குறாங்க. உடனே இளமதி வலிக்குதே வலிக்குதே வலிக்குதேன்னு கத்த, நம்ம பரமனுக்கு கோவம் வந்து ரஞ்சிதத்தை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுறாப்புல. அதே நேரத்தில் இளமதி ரஞ்சிதத்தை பழிச்சு வேறையா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இளமதியால் வேலை செய்ய முடியாது இல்லையா? இப்போ தானே மாவு பாக்கெட் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் எப்படி இந்த உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பேன், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனையே மாவு அரைக்க வச்சு அந்த மாவெல்லாம் பாக்கெட் பண்ண வச்சு கடைக்கு எடுத்துக்கிட்டு போய் நம்ம பரமனே போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு கலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. கூடிய சீக்கிரம் இளமதி கைக்கு எதுவும் இல்லைன்னு நம்ம பரமன் கண்டுபிடிச்சிருவாப்புல. இதனால இளமதி மேலே இன்னும் கோபம் தான் வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.